பாஜக சார்பா தமிழகத்துல போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் உணர்த்தும் செய்தி என்ன அப்படிங்கறத விரிவா இந்த தேர்தல் 361 டிகிரி நிகழ்ச்சியில நாம அலச போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரையிலும் பாஜக உண்மையிலேயே வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, இல்ல தங்களை ஒரு வளர்ந்த கட்சியா கட்டமைக்க திட்டமிட்டு இருக்கா பாஜக அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா இந்த வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்வதில் பாஜக சற்றே திணறி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய பிரதேச ராஜ்யசபா எம்பியா எல் முருகன் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. இந்த நிலையில இப்போ நீலகிரி வேட்பாளரா பாஜக தலைமை அவரை களம் இறக்கி இருக்கு. அதே போல தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதே போல திருநெல்வேலியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி மக்களவை தொகுதி வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி அமைச்சரா இருக்கிற நமச்சிவாயம் தான் புதுச்சேரி தொகுதி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு. மேலும் நாமக்கல் தொகுதி வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட KP ராமலிங்கம் எனக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பம்லாம் இல்லை, ஆனா கட்சி வலியுறுத்துச்சு, அதனாலதான் போட்டியிடுறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருந்தார். இப்படியா பாஜக வேட்பாளர் செலக்ஷன்ல சில விஷயங்கள்ல திணறி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள்ல பார்த்தாலுமே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கூட இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 சீட்டை பாஜக ஒதுக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு தொகுதி தான் கேட்டேன், ஆனா பாஜக தான் எனக்கு 2 தொகுதியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்புலையுமே தெரிவிக்கிறாரு. இப்படியாக புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகள்லயுமே வேட்பாளர் தேர்வுல தடுமாறி இருக்கு பாஜக. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆட்கள் கிடைக்காம சிட்டிங் எம்எல்ஏக்கள், ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் இப்படியான ஆட்களை களமிறக்கி இருக்கிறதா கருத்துக்கள் சொல்லப்படுது. பட்டியலில் பாஜக வளர்ச்சி. பொதுவா கூட்டணியே தலைமை தாங்கும் கட்சி அந்த கூட்டணி கட்சிகளோட வேட்பாளரை தங்களோட லெட்டர் பேட்ல அறிவிக்காது. குறிப்பா சொல்லணும்னா ஒருவேளை அந்த தலைமை தாங்கும் கட்சியோட சின்னத்துல கூட்டணி கட்சி போட்டியிட்டாலும் கூட கூட்டணி கட்சி தங்களோட லெட்டர் பேட்ல தான் அதிகாரப்பூர்வமா யாரு எந்த தொகுதியில வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஆனா இதற்கு நேர்மாறா பாஜக கூட்டணி கட்சியில இருந்து போட்டியிடுறவங்க, அதாவது தாமரை சின்னத்துல போட்டியிடுறவங்க எல்லாத்தோட பெயருமே அவங்களோட கட்சி வேட்பாளர் போல அறிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல்ல வேலூர் தொகுதியில புதிய நீதி கட்சி வேட்பாளர் AC சண்முகம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் ஆகியோர் பெயர்களும், இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல்ல சிவகங்கை தொகுதியில இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக வேட்பாளர் தேவநாதன் மற்றும் தென்காசி தனி தொகுதியில போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஜான் பாண்டியன் ஆகியோர் பெயர்களும் பாஜகவோட பட்டியல்ல வெளியாகி இருந்தது. இந்த பட்டியல் இப்படி வெளியிடுவதனால பாஜகவுக்கு ஏற்படும் தாக்கம் தான் என்ன? கூட்டணியை தலைமை தாங்கும் திமுகவே 21 தொகுதியில தான் போட்டியிடுது, ஆனா பாஜக 24 தொகுதியில போட்டியிடுது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க இப்படியான அணுகுமுறையை பாஜக செய்திருப்பதா சொல்லப்படுது. 24 தொகுதியில பாஜக போட்டி அப்படின்னு எண்ணிக்கை வடிவிலான வளர்ச்சியை மக்கள் கிட்ட கொண்டு போக இப்படியான ஒரு திட்டத்தை பாஜக மேற்கொண்டிருப்பதா தகவல் சொல்லப்படுது. அதுதான் இந்த பட்டியலையும் வெளிப்படுது. பட்டியலில் உள்ள பாலிடிக்ஸ். பாஜக வேட்பாளர் பட்டியல்ல அதிகமா சொல்ல போனா எல்லாருமே OBC வகுப்பை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. தமிழகத்துல அண்ணாமலை பாஜக தலைவரா பொறுப்பேற்றதுல இருந்து குறிப்பிட்ட வகுப்பினர், இன்னும் சொல்லணும்னா முற்பட்ட சாதியினர் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதா பரவலா பேசப்பட்டுச்சு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரையிலும் முற்பட்ட சாதியினர் முன்வைக்கும் அரசியல் எடுபடாது அப்படிங்கிற அடிப்படையில இப்படியான நகர்வு முன்வைக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில தான் இப்போ இந்த வேட்பாளர் பட்டியலும் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும்னா முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட இந்த பட்டியல்ல இடம்பெறல அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும். கடந்த முறை தேர்தல்ல ராஜாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு, ஆனா இந்த முறை அது வழங்கப்படல அப்படிங்கிற அடிப்படையில நம்மால இதை புரிந்து கொள்ளவும் முடியுது. இந்திய அளவுல OBC அரசியலை தான் பாஜக கையில் எடுத்து செயல்படுத்தி வருது. அந்த வகையில 2021ஆம் ஆண்டு அண்ணாமலை பாஜக தலைவரா பொறுப்பேற்றதிலேயே அது தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த வேட்பாளர் பட்டியலும் தயாரிக்கப்பட்டிருக்கு. இறுதியாக பிரதான கட்சியா இருக்கும் திமுக. சொல்ல போனா கடந்த முறை 39 எம்பிக்களை கொண்டிருந்த திமுகவே இந்த தேர்தல்ல 21 இடங்கள்ல தான் நிக்குது. ஆனா பாஜக 24 இடங்கள்ல நிக்குது. ஏன் அப்படின்னா அண்ணாமலை மேற்கொண்ட இந்த யாத்திரை
பாஜகவை தமிழகத்துல நல்ல ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற வாதங்கள் பாஜகனால முன்வைக்கப்படுது. ஆனா அவங்க முன்வைக்கும் இந்த வாதங்கள் உண்மையிலேயே தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாஜகவோட இந்த கட்டமைப்புகள் தமிழகத்துல வாக்க அறுவடை செய்ய உதவுமா அப்படிங்கறத நம்ம ஜூன் 4 வரை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.